ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் டைம்லாம் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி சளி பிடிச்ச டைமில் நெஞ்சு எரிச்சல்லாம் இருக்க சொல்ல இதை ஒரு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப இதமாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ட்ரையான ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் நல்லா இஞ்சியை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பொடிசாக கட் பண்ணி ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதில் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா 1 கப் வெல்லம் 1 கப் சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு தண்ணி எதுவும் விடாமல் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நெய் எது ஒன்றும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தடவி வச்சுடுங்க. இது இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இஞ்சி விழுதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லா மீடியமாகவே எரியட்டும். இப்போ இதில் பிஞ்சாப் அளவுக்கு சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காகிட்டு வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நெஞ்சு சளிலாம் இருந்தால் ரொம்ப குணமாயிடும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நல்லா நம்ம சாப்பிட சொல்ல நெய்யோட வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காகிட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பாகு செக் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம சேர்த்து பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று சேர்ந்ததுன்னா அது கரெக்டான பதம். இப்போ சூடாக இருக்குது. நல்லா ஆறிச்சுன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். அந்த மாதிரி வரணும். அதான் பாகோட அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள். இப்போ அதையே நம்ம அதிலே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காயிட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே எண்ணெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உடனே செய்யுங்க, இல்லைன்னா ரொம்ப திக்காகிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம கட் பண்ணுறதுக்கு கரெக்டான அளவில் இருக்கணும். அதனால தான் இப்போ நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கடாயில் இருக்கிறதே இந்த மாதிரி நம்ம சுரண்டி எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். வேஸ்ட் பண்ண தேவையில்ல. சூடாக தான் இருக்கும். பார்த்து தான் நீங்கள் பிடிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம செஞ்சு கொடுக்க சொல்ல குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்டில் ஊற்றுனது ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. லைட்டாக ஆறி வந்துடுச்சு. இப்போ கத்தி வச்சு கட் பண்ணி விட்டுங்க. கத்திலையும் நம்ம நெய் தடவிக்கலாம். அப்போ தான் கத்தியில் ஒட்டாமல் வரும். இது நீங்கள் ஊற்றின உடனே செய்யக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக ஆறின பிறகு செஞ்சுக்கோங்க. அதுவும் ரொம்பவும் ஆறி வரக்கூடாது. இப்போ கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி 2 சைடும் நம்ம தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இதை மாதிரி ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டிங்கன்னா நல்லா வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சுன்னு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதிலேருந்து கட் பண்ண பீஸ் தான் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான ரெசிபி தான். வீட்டில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கினீங்கன்னா மழை டைம்லாம் கூட நீங்கள் சாப்பிட்லாம். நெஞ்செரிச்சல் பிரச்சனை இருந்தால் கூட ரொம்ப குணமாயிடும். கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையில் ரெசிபி ரெடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.